அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்பொழுது 2 சுற்றுகள் நிறைவு பெற்று 3ஆம் சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவாணன். மதிவாணன், தற்பொழுது 3ஆம் சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி காளைகளை அடக்கி வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மிகச்சரியாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் அதிகாலை 7 மணிக்கு தொடங்கப்பட்டது. 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பச்சை கொடியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதுவரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காளைகள் வாடி வாசலில் சீறி பாய்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் போன முறை இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு வெற்றி பெற்ற அபிஷேகர் என்பவர் தற்சமயம் இதுவரை 6 காளைகள் வருகிறார். அதே சமயம் ஜல்லிக்கட்டு போட்டியினை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ரசனையோடு பார்த்து வருகிறார். அதே போல நடிகர் அருண் விஜயும் இங்கே தற்சமயம் வருகை தந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை பார்த்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் அனைத்து மாடுபிடி வீரர்களுக்கும் சிறப்பான பரிசில் என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மோதிரங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதே போல பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 5 அடி இருக்க வேண்டும். அவர்களுக்கு காயம் என்பது எதுவும் இருந்துவிடக் கூடாது. அதே போல மது அறிந்துவிட்டு களத்தில் வரக்கூடாது. அதே சமயம் காளைகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் என்பது இருந்து வருகிறது. அந்த காளைகளுடைய விதிமுறைகளை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 4 அடி உயரம் என்பது காளை இருந்திருக்க வேண்டும். அதே சமயம் 4 பற்கள் என்பது முளைத்திருக்க வேண்டும். காளைகளுக்கு மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது போன்ற பல்வேறு விதிமுறைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதனை கடைபிடிக்கக்கூடிய காளைப்படை உரிமையாளர்களுக்கு மட்டுமே காளைகளை அனுமதிக்க வாய்ப்பு என்பது இருந்து வருகிறது. அதே போல மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் மது அருந்தி இருக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் இருந்து சீரிப்பாய்க்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. அபிஷேகர் பெரும் எதிர்பார்ப்புக்கு தற்சமயம் இந்த முறை இருந்து கொண்டிருக்கிறார். இந்த முறையும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறது. இதுவரை 6 காளைகள் அவர் பிடித்திருந்தாலும் கூட அவருக்கு இணையான காளைகளை யாரும் பிடிக்கவில்லை. அதே போல தற்சமயம் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு போட்டியினை பார்வையிட்டு வருகின்றனர். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த பார்வையாளர்களை பொறுத்தவரையில் மாற்றப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே காவல் கண்காணிப்பாளர்கள் தொடர்ந்து பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பார்வையாளரை பொறுத்தவரையில் ஒருத்தர் காயமடைந்திருக்கிறார். மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். காயத்தினுடைய பட்டியல் என்பது தற்சமயம் மிக குறைவாகவே இருந்து வருகிறது. தற்சமயம் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து வருவதால் மிகுந்த ஆர்வத்தோடு அவரை காண்பதற்கு ஏராளமான வர்த்தகர்கள் வாடிவாசலுக்கு பின்புறம் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் கிட்டத்தட்ட மிகச்சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியானது மாலை 5 மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாக்குழு கமிட்டியினர் காளையர்களை பொறுத்தவரையில் முறையான ஒத்துழைப்பு வழங்குகிற பட்சத்தில் அவர்களுக்கு நேரம் என்பது கூடுதலாக வழங்கப்படும். மிக சிறப்பான முறையில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. பெரும் எதிர்பார்ப்போடு இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய சூழலில் சிறந்த காளைக்கான காளை எந்த காளை போகிறது, அதே போல சிறந்த மாறுபடி வீரர் யார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.